ஹலோ, இன்றைக்கி செகண்ட் டே நவராத்திரி. இன்னைக்கு பண்ண போகிற நைவேத்தியம் வந்து ரவா லட்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ரவா தாராளமாக ஒரு பெரிய கப்பு, 3/4 கப் சுகரு, தேவையான அளவுக்கு கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் அண்ட் ரைஸ்ன்னு போட்டிருக்குறேன். உங்கள் இஷ்டப்படி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக 1/2 கப் துருவின தேங்காய், கொப்பரை இல்லை, ஸோ ரா தேங்காவே பொரிச்சு வச்சுருக்கிறேன். அண்ட் 1 கப் ஃபுல்லாக மில்க். ரவை எவ்வளோ எடுத்துருக்கிறீங்களோ அவ்வளோ மில்க் 1 கப் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் தேவையான அளவுக்கு நம்ம ஃபேவரட் கீ. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ பாத்திரம் வச்சுட்டு இதுக்கு 1 ஸ்பூன் கீ. தேங்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாது அதில் இருக்கிற கீ மொத்தமே அப்சர்வ் ஆகிடுச்சு. என்ன பண்ணணுன்னா இந்த ரவையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு 1/2 ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்ச ஒரு கிளாஸ் பால், நெய்வேத்தியன்றதுனால சாமிக்காக தனியாகவே பால் காசி வச்சேன். இது சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் இந்த பால் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதுக்கு ரோஸ்ட் பண்ண கோகோனட்டும், சுகரு, எல்லாமே 1 கப் எடுத்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். குவான்டிட்டி எவ்வளோ ஆயிடுச்சு. அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பால், சுகரு, கோகோனட், ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டுமே போட்டிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு தேவையான ஏலக்கி பவுடர் போடலாம். எனக்கு பிடிக்காது, ஏன்னா அதில் கீ கோகோனட் ஃப்ளேவர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ டக்குன்னு கை வச்சுட்டாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கை வச்சு ரவை லட்டு ரெடி.